பிரதமர் மோடி தலைமையில் நாளை கூடுகிறது பாதுகாப்புக்கான அமைச்சரவை கூட்டம். பஹல்காம் தாக்குதலுக்கான பதிலடி தொடர்பாக ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை பாதுகாப்பு படை தலைவருடன் ஆலோசனை. NHG, CRPF, CISF, அசாம் ரைபிள்ஸ் உள்ளிட்ட துணை ராணுவப்படை உயரதிகாரிகளும் பங்கேற்பு. பஹல்காம் தாக்குதல் குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். பயங்கரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஓரணியில் இருப்பதை பறைசாற்றுவது அவசியம் எனவும் வலியுறுத்தல். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே தொடர்ந்து 5வது நாளாக துப்பாக்கிச்சூடு நடத்திய பாகிஸ்தான் ராணுவம். அக்னோ பகுதியில் அத்துமீறிய அராஜகத்திற்கு இந்திய வீரர்கள் பதிலடி. பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சரின் எக்ஸ் பக்கம் இந்தியாவில் முடக்கம். 16 பாகிஸ்தானிய யூடியூப் சேனல்கள் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட நிலையில் அதிரடி. காஷ்மீரில் மொத்தமுள்ள 87 சுற்றுலா மையங்களில் 48 சுற்றுலா மையங்கள் மூடல். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. தேச துரோகிகளுக்கு எதிராக உளவு மென்பொருளை மத்திய அரசு பிரயோகிப்பதில் தவறில்லை. பெகாசஸ் மென்பொருள் மூலம் முக்கிய பிரமுகர்களின் செல்போன்கள் ஒட்டு கேட்கப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. தற்போது நாம் எதிர்கொள்ளும் சூழலை கருத்தில் கொண்டால் முன்னெச்சரிக்கை என்பது மிகவும் முக்கியமானது. பெகாசஸ் வழக்கில் பஹல்காம் தாக்குதலை மறைமுகமாக சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் அமைத்த குழுவின் அறிக்கை குறித்த விவரங்களை வெளியிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. பெகாசஸ் மூலம் உளவு பார்க்கப்பட்டதாக சந்தேகப்படுபவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகி உண்மையை தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. மாற்றுத்திறனாளிகளுக்கான மையத்திற்கு RSS தலைவர் ஹெட்கேவார் பெயர் வைப்பதற்கு எதிர்ப்பு. கேரள மாநிலம் பாலக்காடு நகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் இடதுசாரி உறுப்பினர்கள் அமளி. ராணுவத்திற்கு அதிக செலவு செய்யும் நாடுகளில் இந்தியா 5வது இடம். அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, ஜெர்மனி முதல் 4 இடங்களில் உள்ளன. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என கணிப்பு. இன்று முதல் 2ஆம் தேதி வரை வெப்பநிலை உயர வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்வு. ஒரு பவுன் 71,840 ரூபாய்க்கு விற்பனை. மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, மோதினால் தடுப்புச் சுவர் என எந்த பக்கம் பார்த்தாலும் தடைகள். அத்தனையையும் தாண்டி திராவிட மாடல் அரசு சாதித்து முன்னணியில் திகழ்வதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். மேலே பாம்பு, கீழே நரிகள், குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதுவரை தமிழ்நாடு பார்த்தது பார்ட் 1 தான். 2026 திராவிட மாடல் அரசின் 2.0 வெர்ஷன் நிச்சயம் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான்.
2026 வெர்ஷன் 2.2 லோடிங், அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான ஆட்சி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. தெம்போடு உறுதியா சொல்றேன், கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறையிலும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேல உள்ள நம்பிக்கையோடும் சொல்றேன், அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. கடந்த ஆட்சியில் அரசு நிர்வாகம் ஊர்ந்து சென்றதாக கூறியதற்கு எதிராக சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளி. யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அது திரும்ப பெற்றுக் கொள்கிறோம். தான் ஒன்றும் அன்பார்லிமெண்ட் வேர்டை பயன்படுத்தவில்லை என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுப்பு. அன்பார்லிமெண்ட் வேடாது, குழந்தை தமிழ்ந்து வருது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது மனசுல உறுத்தி வேற யாராவது குறிக்கிறது என்று சொன்னால் அதை அவைக்கு எடுக்கலாம். அதை முத்துங்க நீங்க. தமிழ்நாட்டின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் வகையிலான காலனி என்ற சொல் இனி அரசு ஆவணங்களில் இடம்பெறாது. பொது புழக்கத்தில் இருந்தும் நீக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பு செய்ய விரும்புகிறேன். இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாவேந்தர் என்றும் புரட்சி கவிஞர் எனவும் போற்றப்படும் பாரதிதாசனின் 135வது பிறந்த நாள் விழா. மெரினாவில் உள்ள சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. ஆபரேஷன் கஞ்சா 2.0, 3.0, 4.0 என அனைத்துமே தோல்வி என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் ஆவேசம். இதில் வெர்ஷன் 2.0 லோடிங் என்று முதலமைச்சர் கூறுவதாக எக்ஸ் பக்கத்தில் சாடல். 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பை பை ஸ்டாலின் என்று கூறுவார்கள் என இபிஎஸ் உறுதி. ஜாமீனில் வந்தவருக்கெல்லாம் தியாகி பட்டம் கொடுத்து தமிழகத்தை தலைக்குனிய வைத்துவிட்டதாகவும் விமர்சனம். பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி பம்மியதற்கு மகன் மிதுனே சாட்சி என RS பாரதி பதிலடி. கரப்ஷன் ஆட்சியை நடத்திய பழனிசாமி அடுத்த வெர்ஷன் பற்றியெல்லாம் பேசலாமா எனவும் கேள்வி. அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் 2026 கெட் அவுட் சொல்லப் போவது உறுதி. இப்போது இருக்கிற 66 அதிமுக எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில் 2026 6 கூட கிடைக்காது என RS பாரதி காட்டம். ரிஷிவந்தியத்தில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பீர் பரிமாறப்பட்டதற்கு முதலமைச்சரின் பதில் என்ன என்று அதிமுக கேள்வி. போதையின் பாதையில் திமுக யாரையும் கூட்டிச் செல்ல வேண்டாம் எனவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. ரிஷிவந்தியம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஏற்பாட்டில்தான் பீர் பரிமாறியதாக அதிமுக குற்றச்சாட்டு. ஜாஃபர் சாதிக் சர்வதேச ட்ரக் மாஃபியா தலைவனாக செயல்பட்டு வந்தது பற்றி கூட முதலமைச்சர் வாய் திறக்கவில்லை எனவும் கண்டனம். வலுக்கட்டாயமாக கடனை வசூலித்தால் 5 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் 3 ஆண்டு சிறை தண்டனை. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த மசோதா நிறைவேற்றம். மார்ச் 14ஆம் தேதி தொடங்கிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு.
29 நாட்கள் நடைபெற்ற கூட்டத்தொடரில் 18 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. தாவேக கொடியில் உள்ள யானை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது என பகுஜன் சமாஜ் வழக்கு ஜூன் 4ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்தது சென்னை உரிமையியல் நீதிமன்றம். டெல்லி சென்றுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் சந்திப்பு. 2026 தமிழ்நாட்டில் திமுகவை வீழ்த்தி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்க வேண்டும் என பிரதமர் கூறியதாக தகவல். மதுரை KK நகரில் உள்ள மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை பலி. சுமார் 30 அடி ஆழமுள்ள தொட்டிக்குள் விழுந்து 30 நிமிடங்கள் வரை மிதந்து 4 வயது சிறுமி பலி. தண்ணீர் தொட்டியில் விழுந்து குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் ஸ்ரீ இளம் பள்ளியின் உரிமையாளர் கைது. குழந்தையை கவனிக்காமல் அஜாக்கிரதையாக இருந்ததாக கூறி 4 ஆசிரியர்கள் கைது என தகவல். மதுரை ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளிக்கு சீல் வைத்த கோட்டாட்சியர். தண்ணீர் தொட்டியில் முழுகி குழந்தை பலியான சம்பவத்தில் நடவடிக்கை. அரசு பணத்தை முறைகேடு செய்ததாக சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீதான வழக்கு. விசாரணைக்கு ஒத்துழைக்க தவறினால் கைது செய்து புலன் விசாரணையை முடிக்க காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீதான வழக்கை CBI வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க மறுப்பு. இதே கோரிக்கையுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் உத்தரவை மாற்றியமைக்க முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. போக்சோ மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்த வழக்குகளில் சிக்கிய 9 வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களில் வழக்கறிஞர்களாக பணியாற்ற பார் கவுன்சில் தடை. விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவிகளின் பாதுகாப்பில் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கை பாராட்டத் தகுந்தது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு. உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து சமூக நீதிக்கான அரசாக செயல்பட்டு வருவதாகவும் வாழ்த்து. தமிழகத்தில் 3வது குழந்தை பெற்றுக்கொள்ள முன்வரும் பெற்றோருக்கு அரசு சலுகைகள் வழங்க வேண்டும். மக்கள் தொகை குறைவால் தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் சூழலில் சலுகை அளிக்குமாறு அரசுக்கு திமுக MLA கோரிக்கை. தனது குடும்பத்தை பற்றி அவதூறாக பேசியதாக DIG வருண்குமார் தொடர்ந்த வழக்கு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும் 8ஆம் தேதி நேரில் ஆஜராக திருச்சி நீதிமன்றம் உத்தரவு. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே கணவனுடன் ஏற்பட்ட தகராறில் குழந்தைகளை கொலை செய்த தாய் கைது. 2 குழந்தைகளையும் தண்ணீர் தொட்டிக்குள் வீசி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய பெண் சிக்கினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டுக்கு மீண்டும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். பிரெஞ்சு துணை தூதரகம் மற்றும் ஜிப்மர் மருத்துவமனைக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சி காலத்தில் வெற்றிகரமாக 100 நாட்கள் நிறைவு. குடியேற்றம் தொடர்பான பல நடவடிக்கைகளுக்கு மத்தியிலும் ட்ரம்பின் தலைமைக்கு 42% மக்கள் ஆதரவு என கருத்து கணிப்பு முடிவுகள் தகவல். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மார்க் கார்னி வெற்றி. நட்புறவை வலுப்படுத்த இணைந்து பணியாற்றுவோம் என பிரதமர் மோடி வாழ்த்து. கேரளாவில் நண்பர்களுடன் சேர்ந்து கஞ்சா பயன்படுத்தியதற்காக புகழ்பெற்ற ராப் பாடகர் வேடன் கைது.
புலி நகத்தை கழுத்தில் அணிந்த குற்றத்திற்காகவும் கைது செய்யப்பட்டு விசாரணை. உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை பெருவிழா கொடியேற்றம். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. சித்திரை மாத கிருத்திகையை முன்னிட்டு சிறுவாபுரி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வழிபடுவதற்காக நீண்ட வரிசையில் வெயிலில் காத்திருப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு காப்பு கட்டும் நிகழ்வு. நூற்றுக்கணக்கான பெண்கள் குழுக்குடங்களை ஊர்வலமாக சுமந்து வந்து கோவிலில் சுவாமி தரிசனம்.